பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் சிறப்பாக பண்ணி வச்சிருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது. அடுத்ததாக நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபேன்ஸை சந்திக்கிறாங்க, ஈவெண்ட் போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அது எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபுக்கும் வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் ஒரு 8 பேர் ஸ்டார் மியூசிக் அப்படின்ற ஒரு ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. திவ்யா, அரோரா, சுபிக்ஷா, வியானா, கமருதீன், வினோத் அண்ட் விக்ரம், சபரி. இந்த 8 பேர், 4 மேல்ஸு 4 ஃபீமேல்ஸ். ஓகேவா? இப்போது அதில் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க மக்களே. என்னென்னா, பிரியங்கா பேசுகிற மாதிரி பிக் பாஸ் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, வெளியே வந்து எல்லாம் ஆளுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? அந்த இன்டர்வியூ, ஆனால் இந்த சீசனோட இன்டர்வியூக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஐப்லாம் கிடையாது. இந்த சீசனோட இதுலேயே மக்கள் பெரும்பாலும் அதிருப்தி தான் தாண்டி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரில அப்படின்றது தான் உண்மை. ஓகே, ஏன்னா இப்போ அந்த பிக் பாஸ் கொண்டாட்டமாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், போன சீசன் கூட நிறைய பரபரப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் அந்த பரபரப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. அதை தான் நானும் சொல்கிறேன். எவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ண வைப்போம், செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாம் பிக்கப் ஆகி வராங்களாம். ஸோ அந்த ஷோக்கு வரணும்னா நடந்தால் வர முடியும், ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு வரணும்ல. சபரி போய் கார் எடுத்துகிட்டு போய் பிக்கப் பண்ணுறாராம். இது வந்து ஒரு அழகாக அப்படியே கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க ஃபுட்டேஜ். சபரி போய் காரில் எடுக்கும்போது திவ்யா கூப்பிட்றாங்க, எப்படிரா ஒரு காரில் இவ்வளோ பேர் போக முடியும், எப்படிரா வர முடியும் சபரி அப்படின்னு. காருன்னு நமக்கு புதுசாக என்ன, வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி, எல்லாம் போகலாம் வாங்கன்ற மாதிரி எல்லாம் போயிட்டு அந்த காரில் எப்படி ஏறினாங்க, அந்த கார் டாஸ்கில் எப்படி ஏறினாங்களோ அதே மாதிரி போய் ஏறுறாங்களாம். ஓகே, அதில் ஏறி ஒரு பக்கம் வினோத் மடியில் அரோரா. அப்போ உடனே சபரி ஒரு காலை நீட்டுறார். யாரு, பார்வதி நீட்டினாங்களே அதை மாதிரி நீட்டி அங்கே பார்வதியை வச்சு கலாய்க்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை சபரி கிரியேட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கமருதீன் மீண்டும் கார் டாஸ்கோ அப்படின்ற மாதிரி கமருதீனோட ரியாக்ஷனு. ஆக்சுவலாக இந்த கார் டாஸ்கை பட் ஓகே அதை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் சபரி அந்த வீடியோவே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. எப்படி, இதை வந்து அவங்களுக்கே ஐடியா கிடையாது போல். ஸோ அந்த அந்த ஷோ பண்ணுற டீம் வந்து இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சபரியாக அந்த வீடியோ ஷூட் பண்ணி ஒன்று போட்டிருக்காரு. அது பேக் ஃபயர் ஆனவொடனே இது பண்ணுறாரு. சபரிக்கா அந்த ஐடியா வந்திருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் இவங்க அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் சபரிக்கு அந்த ஐடியா வந்து அதை பண்ணியிருக்கார் அப்படின்றது மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். இது நல்லா ஒயிட் வாஷ் பண்ணுறீங்கடா, சிறப்பாக இதை வச்சு இதை ஒரு சீரியஸான இஷ்யூவே நாங்கள் ஃபன் ட்ராக்லேயே ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி பக்கவாக பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு சேனல். அதனால தான் இப்படி போட்டு அதை அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அது சீரியஸே இல்லாமல் அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி தள்ளிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அடுத்து அந்த இன்ட்ரோ உள்ளே போயிட்டு ஸ்டேஜில் ஒன்று இன்ட்ரோ கொடுப்பாங்களே, அந்த ப்ரோமோவில் பிபி ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்தவொடனே ஃபுல்லாக காசிப் பண்ண போகிறோன்னும் போது உடனே கமருது, அதைத்தானே உள்ளே பண்ணிட்டு இருந்தான், இது என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு வேற என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உடனே கமரு என்ன தனியாக வந்திருக்கீங்க, கூட ஆள் வரலையா அப்படின்னும் போது திரும்ப சபரி வச்சு செஞ்சு விட்டாப்புல. அதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இதில் ஒரு 2 டீமாக பிரிஞ்சு கேம் விளையாடுறாங்க. சுபிக்ஷா, வியானா அண்டு வினோத் அண்டு இவங்க சுபிக்ஷா, வியானா, வினோத் அண்டு சபரி, இவங்க 4 பேர் ஒரு டீமு. கமருதீன், விக்ரமே, திவ்யா அண்ட் அரோரா, இவங்க 4 பேர் ஒரு டீம். ஏன்னா அங்கே வியானா இருக்கிற பக்கம் வந்து இவருக்கு செட் ஆகாது, யாருக்கு, விக்ரமுக்கு. அதனால நான் இந்த பக்கம் வந்துடுறேன்ற மாதிரி வந்துட்டார் போல இருக்கு. இவங்க நடுவில் அந்த கேம்ஸு டாஸ்க்லாம் நடக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகுதான். அதை போய் யாரெல்லாம் பார்க்கணுமோ என்ஜாய் பண்ணணுமோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க மக்களே. இது ஒன்று. அடுத்து இதில் எனக்கு கொஞ்சம் டைம், இந்த 3 நாளாக ஜெப்டோ இந்த இது போகிறேன்னா வீடியோஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது மக்களே. காலைல 5:30 மணிக்கு எழுந்து அங்கே போயிடுறது, வர்றதே 2 ஆகுதா, வந்தவொடனே சாப்பிட்டு அப்படியே டயரில் தூங்கிடுறது. நானும் இந்த எபிஸ்டன் ஃபைலை பற்றி, ஜெஃப்ரி எபிஸ்டன் ஃபைலை பற்றி பண்ணணுன்றது தான் இது. அந்த வீடியோவும் என்னால் பண்ண முடியல. அடுத்து இந்த பிக் பாஸோட அப்டேட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நைட்டு 50 ஆகிடுது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணிடுறதுலாம் எல்லாம் டிலே ஆகிட்டே போகுது. அதை நான் கரெக்டாக டைம் பண்ணி போடணும். இந்த 50 அப்படின்றது இல்லைன்னா எனக்கு ஓரளவுக்கு அந்த எபிசோடை பார்க்குற நேரத்தில் வேறு ஏதாவது பண்ணிட்டு போகலாம்.
அதை பார்த்துட்டு திரும்ப கரெக்டாக தூங்கணும். அதுக்கப்புறம் தூங்குனது ஒரு 6 மணி நேரம் இருந்தால் தான் காலைல எழுந்துக்கணும் அப்படின்றதால கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதை இங்கே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து சபரி இருக்கார்ல, சபரி அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று ஃபேன்ஸை சந்திக்க வரார். ஸோ அவருடைய காதல் டு ஃபேன்ஸ், எப்படி சபரியோட காதல் டு ஃபேன்ஸ் வந்து நடக்க போகிறது 10 மணிக்கு. ஸோ அதிகாலை இல்லை, காலைல 10 மணிக்கு சபரி வந்து அந்த ஃபேன்ஸில் மீட் பண்ண போகிறாரு எக்ஸ் வலைத்தளத்தில். அதில் வந்து சில பேர் கூடலாம் பேச போகிறார் சபரி. அது ஒரு ஃபேன்ஸ் கிளப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் போய் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா போனீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், போய் கலந்துக்கலாம். அடுத்து ஒரு பக்கம் அரோரா மற்றும் துஷார் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் ஸ்கொயர் சிட்டி ஓலி பிளாஸ்ட் 2.0 அப்படின்னு சம்திங் ஒரு ஈவெண்ட் நடக்குது போல ஜி ஸ்கொயரில். அந்த ஜி ஸ்கொயர் ஈவெண்ட்ல மார்ச் 8ஆம் தேதி காலைல 9 மணிலிருந்து 3 மணி வரையும் அரோரா மற்றும் துஷாரோட வருகை இருக்க போகிறது அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே கிடைச்சிருக்குது. அடுத்து ரம்யா ஜோ வந்து ஸோ அந்த இது டான்ஸு, திருவிழாவில் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அதில் நிறைய இடங்கள்ல போகிற இடங்கள்ல எல்லாமே ரம்யா ஜோ அவங்க ஃபேன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி, தேங்க்ஸ், நீங்கள் இல்லாமல் நான் அவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுன்ற மாதிரி போகிற எல்லா இடங்களிலும் நன்றி தெரிவித்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. டிசம்பர் 19ஆம் தேதி பேசியிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக ஒன்று கூட பேசியிருக்காங்க, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து பிரஜன் மற்றும் சாண்ட்ரா, இவங்க 2 பேரும் அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு கோயில் விசிட், ஒரு பக்கம் ஷூட்டிங், இன்னொரு பக்கம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்டிங் அப்படின்ற மாதிரி பிஸியாக இருக்கா போல பிரஜன். அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து வியானா அவர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி அதே காதலர் தினத்தன்று இந்துஸ்தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த போய் பேசுவாங்களே, கல்ச்சரல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ல போய் பேசுவாங்களே, அந்த மாதிரி காலேஜில் போய் வியானா சந்திக்க போகிறார்கள். அந்த அப்டேட்டுமே வந்துருக்குது. ஓகே, அடுத்து கமருதீன் ரீசெண்டாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கிறார். ஆட்ஸு, அங்கே ப்ரொமோஷன், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸையும் பண்ணுறது பார்க்க முடியுது. கொடைக்கானலோட போஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ தொடர்ந்து ஆக்டிவ் ஆகிட்டு கமருதீன் வருவதையும் தெரியுது. அடுத்து சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக கோயிலுக்கு போயிருக்காங்க போல். அந்த கோயிலுக்கு போன ஃபோட்டோஸாக இருக்கட்டும் சரி, சாரியோட ஃபோட்டோஸும் சரி, ஸோ பயங்கரமான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸும் நிறைய விஷயங்களில் சுபிக்ஷா இன்வால்மெண்ட் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்து கனிக்கு ரீசெண்டாக ஆனிவர்சரி, சம் இயர்ஸ், அது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனிவர்சரிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். அதில் சபரி அவர்கள் கனியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்டு கூடயும் கனி கூடயும் கூட அவங்க 2 பெண்கள் கூட இருந்த, ஐ மீன் 2 என்ன சொல்கிறது, என்ன இன்னைக்கு இவ்வளோ கொள்ளுறது, கனியோட 2 டாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 5 பேரும் இருந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கார். அது பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அந்த பாண்டிங் நல்லா இருந்தது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கனியோட ஃபேமிலி வரும்போது சபரியும் அந்த 2 பெண்களும் ஜாலியாக விளையாடிட்டு பேசிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு. அது வெளியே போயும் தொடர்றது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பார்க்குறேன். அதை தாண்டி நேற்று திவாகர் வீடியோ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது மக்களே. நான் சரியாக அது வீடியோஸ் பார்த்தேன், அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு போய் தேடுறேன், காட்டுறேன், ஒன்றுமே வர மாட்டேங்குது. திவாகர் ஏதோ வாக் பண்ணுறது, ஏதோ ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ, ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போன வீடியோவை தான் நினைக்கிறேன். அதை நான் பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ அந்த ஃபுட்டேஜை தேடினா எனக்கு கிடைக்கல. அதுக்கு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அமுச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு. நிறைய பேர் பிக் பாஸ் கொண்டாட்டம் எங்கன்னு கேட்டிருந்தீங்க. கொண்டாட்டத்தோட அப்டேட் ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஏன்னா அது ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்து சடனாக டிலே ஆகுது. என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதில் யாரால இது டிலே ஆகுது, கொண்டாட்டம் இருக்குதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நமக்கே வர அளவுக்கு தான் இருக்குது தான். ஏன்னா போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பிப்ரவரி 2வது வாரமே வந்துடுச்சு. இப்போயா ஷூட்டிங் முடிச்சு கம்ப்ளீட், போன சீசனே வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே அது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3வது வாரம் 4வது வாரம்ன்ற மாதிரி பாட்டாக போட்டு அந்த இதுவை முடிச்சு விட்டுருந்தாங்க. இன்னுமே இது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி எந்த அப்டேட்டுமே வரல. டிலேயிங் தான் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு தெரில, யார் கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னு புரியல. ஸோ அப்படி ஏதாவது அப்டேட் கிடைச்சா வந்து நான் உங்ககிட்ட சேர்த்துறேன். பாய் கைஸ்.